நிறைய பாடல்கள் பாடல் வந்திருக்கும். இப்போ தமிழ் திரைப்படங்களில் மட்டும் 1,00,000 பாடல்கள் இருக்கிறது 7 ஸ்வரம். இவங்க எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு எனக்கு பல முறை எல்லா இசையமைப்பாளர்கள் மேலேயும் எனக்கு வந்து இளையராஜா சார் மேலே, ரஹ்மான் சார் நீங்கள் அப்படின்னு அது ரொம்ப குறிப்பாக இந்த மெல்லிசை வந்து அப்படி இல்லை, அது தெரியாதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறது, குறிப்பாக அந்த டிவினிட்டியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம போய் வெறும் அந்த படத்துடைய இயக்குனர் வந்து சூழல் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அந்த சூழலை மட்டும் கேட்டுட்டு போய் உட்காடுறோம். இன்றைக்கி என்ன பாட்டு வருதுன்னு நமக்கும் தெரியாது. அவங்க மேபி அது ஒரு சில ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சூழல் சுச்சுவேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு போய் ஒரு பாட்டை பண்ண ஆரம்பிக்கிறோம். சம்டைம்ஸ் அது லிரிக்கோடு வரும், சம்டைம்ஸ் அது லிரிக் இல்லாமல் வெறும் அது வந்து பாட்டாக வந்துடும், அது வந்து வரும். அது அந்த மேஜிக் நடக்கும்போது அது வந்து ஒரு ரிசீவிங் எண்டில் நானும் ஒரு லிஸ்னராக அங்கே உட்காந்து, அது ஃபஸ்ட் லிஸ்னர் தானே நம்ம கிரியேஷனுக்கு முன்னாடி அது கிரியேட் பண்ணது, அது கிரியேஷன் கூட நான் சொல்ல வார்த்தையை நான் கூச்சப்படுறேன். ஏன்னா அது ஆர்கானிக்காக நடக்கும். அது நம்மளுக்கு முன்னாடி நடந்து அது வந்து அது ஒரு பியானோலையோ ஒரு ஹார்மோனியத்துலையோ நான் அதை பாடும்போது அது வரும்போது அது நம்மளுக்கே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். அது நல்லா இருக்கே இது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த நல்லா இருக்கேன்ற ஃபீலிங் எனக்குள்ளே இருக்கிற ரசிகனுக்கே கொடுப்பது தான் அதில் ரொம்ப உயர்ந்த விஷயமா பார்க்குறேன் நான். ஸோ அது எப்படி நடக்குது, எனக்கு முதல்ல எப்படி அது சர்ப்ரைஸ் ஆகுது. ஸோ முதல்ல ஒரு இசையமைப்பாளர் ரசிக்கணும் இல்லையா, அவர் தான் ரசிக்கிறார். அதுக்கு பிறகு தான் இன்னொருத்தருக்கு நான் வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து அந்த ரசிக்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இது ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது இது நம்மளுடைய சக்தி கிடையாதுன்னு. அதை வந்து ஸ்ட்ராங்காக என்டாஸ் பண்ணுறதுனால தான் தெரியுது. அது ஒவ்வொரு வாட்டியும் அது ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த ஒரு டிவைன் அந்த பவரோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கனால தான் வந்து சில பேர் வந்து வந்து ரொம்ப ஹியூமிலிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இல்லை, ஐம் டாக்கிங் ரியாலிட்டி. இது நான் தெரியும், நான் தினம் நான் ஸ்டுடியோவில் போகும்போது நான் பார்க்குறேன். அது அந்த நடக்கிற மேஜிக் வந்து எனக்கே ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. ஒவ்வொரு வாட்டி ஒரு பாடல் வந்து பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு? உங்களுக்கு டியூனாக பேசிக்கலாக உருவாகிறது ஒரு 15-20 நிமிஷம் தான் சார், அவ்வளோதான். ஆமாம், நம்ம உட்காந்தோம்னா அந்த மூடில் கரெக்டான மூடில் போய் உட்காந்து நம்ம அதை நம்ம தியானித்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது 15-20 மினிட்ஸ் டியூனாக ரெடி ஆகிடும். அப்புறம் ஏன்னா இன்றைக்கி டேட்டில் வெறும் டியூனாக ரெடி பண்ணி ஒரு இயக்குனர்கிட்ட காமிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய இயக்குனர்கள் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கேட்டு தானே வராங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் சில சத்தங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு தான் ஒரு டியூனை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான டைம் தான் எடுத்துக்கும். ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ரஃபாக ஒன்று பண்ணி தான் ஒரு டியூனையை ப்ரெசென்ட் பண்ண முடியும் இன்றைக்கி.